எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்காம இன்னைக்கு நான் காட்டுற இந்த 4 சூப்பரான காலிஃப்ளவர் ரெசிபிஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த 4 சூப்பரான காலிஃப்ளவர் ரெசிபிஸ் என்ன, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் துண்டுகளை கட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு காலிஃப்ளவர் துண்டும் இந்த மசாலா மிக்ஸில் நல்லா கோட் ஆகணும். அடுத்து இதில் 5 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் 2-3 நிமிஷம் போட்டு பிளான்ச் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நான் செஞ்ச மாதிரி அப்படியே காலிஃப்ளவர் போட்டு செய்யலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போட்ட மாவு காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டும். இதை 10 நிமிஷம் ஊற வச்சு டீப் ஃப்ரை பண்ணலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி காலிஃப்ளவரை போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்க. காலிஃப்ளவர் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்து வைங்க. அகல கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் பொடியை நறுக்கின பூண்டு, பொடியை நறுக்கின இஞ்சி இதெல்லாம் போட்டு கிண்டுங்க. அடுத்து இதில் 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை குடமிளகாய் சேர்க்கிறேன். இது 2ஐயும் அகல துண்டுகளாக கட் பண்ணி போடணும். இப்போது வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இதில் சாஸஸ் ஆட் பண்ணலாம். 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு சாஸஸ் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. சோள மாவு கலவை செய்ய 2 டீஸ்பூன் சோள மாவு 1/2 கப் தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைக்கணும். சாஸ் கொதிக்க ஆரம்பிச்சதும் இதில் கரைச்ச சோள மாவு ஊற்றி கிண்டுங்க. சோள மாவு கலவை ஊற்றுனதும் சாஸ் கொஞ்சம் கெட்டியாகும். இதில் பொரிச்ச காலிஃப்ளவர் போட்டு கிண்டுங்க. கடைசியாக இதில் நறுக்கின வெங்காயத்தால் நறுக்கின வெங்காயத்தால் கீரை, நறுக்கின ஃப்ரெஷ் சிவப்பு மிளகாய் போட்டு கிண்டுங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னா நீங்கள் சிவப்பு மிளகாய் போட வேண்டாம். இப்போது கோபி மஞ்சூரியன் ரெடியாக இருக்குது. சூடாக பரிமாறுங்க.
நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த பாருங்கள் சின்ன சின்னதாக பீசஸாக ஒரு சின்ன சின்ன பூவாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஜஸ்ட் லைட்டாக இதை பரட்டி வச்சிடலாம். ஸோ இதை பரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் பீசஸை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பேனில் ஜஸ்ட் நான் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறேன். ஸோ இந்த பீசஸை அப்படியே நம்ம பேனில் மாற்றிடலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அது நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். காலிஃப்ளவர் ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா நானுமே நிறைய செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் வீட்டில் யூஸ்வலாக காலிஃப்ளவர் செஞ்சீங்கன்னா என்ன மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 5 நிமிஷம் காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த காலிஃப்ளவரை ஒரு வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வதக்கணும். ஸோ அதே பேனில் நான் வந்து இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதில் நம்ம இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி போடுறேன். ஜஸ்ட் ஒரு ரஃபாக சாப் பண்ணால் போகிறோம். இதில் 6 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி ரஃபாக சாப் பண்ணி போடுறேன். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம சாட்டே பண்ணணும். ஸோ வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லூசண்ட்டாக வந்த பிறகு அடுத்து இதில் ஒரு 15 முந்திரி பருப்பு அதை சேர்க்க போகிறேன். ஸோ முந்திரி பருப்பு சேர்த்தா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நல்ல ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெங்காயத்தை சாட்டே பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு பெரிய தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி சேர்க்குறேன். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா இதை மையாக அரைச்சிக்கணும். இப்போ இதில் ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நான் அரைக்க போகிறேன். ஸோ நம்மளோட மசாலா பேஸ்ட் நல்லா அரைஞ்சிருச்சு. இது நான் வந்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு அகலமான கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஸோ ஜஸ்ட் லைட்டாக அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இந்த அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ளேம் லோலியே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே நம்ம இந்த மசாலாவை கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes நல்லா இதை வதக்கணும். ஸோ 2 நிமிஷம் கழித்து இப்போ மற்ற மசாலா பவுடர்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் தனியாத்தூள்,
1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாஸ் எல்லாம் சேர்த்த பிறகு பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குன்னு. பாருங்கள் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு மசாலாவில். லோ ஃப்ளேம்லேயே இது செய்யுங்க. ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இதோட நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கப் வேக வச்ச ஃப்ரெஷ் பட்டாணி அதையும் சேர்க்குறேன். ஸோ பட்டாணியும் காலிஃப்ளவர் சேர்த்த பிறகு ஜஸ்ட் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதை அடுத்து இதில் ஜஸ்ட் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ நம்மளுக்கு காலிஃப்ளவர் வந்து பாதிவாசி குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ கடாயை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் நம்ம காலிஃப்ளவரை கம்ப்ளீட்டாக குக் பண்ணோம். 10 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தியும் நல்லா க்ரஷ் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு காரம் உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. காலிஃப்ளவர் கிரேவி அருமையாக வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது என்னங்க, இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். காலிஃப்ளவர் கிரேவியை டேஸ்ட் பண்ண வேண்டாமா? சூடாக சப்பாத்தியில் போட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்கு. சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. காலிஃப்ளவர்லாம் அவ்வளோ நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் அப்சார்ப் பண்ணியிருக்கு. அந்த சப்பாத்திக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அவ்வளோ க்ரீமி, அவ்வளோ ரிச்சாக, சான்ஸே இல்லைங்க. செம்ம காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணணும். காலிஃப்ளவர் மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உடனே வாங்கிட்டு வந்து இந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஃப்ரெஷ் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பீசஸ் நல்லா கோட் ஆகணும். அடுத்தது இதில் 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 3 டீஸ்பூன் சோள மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. காலிஃப்ளவர் துண்டுகளை ஷாலோ ஃப்ரை பண்ண போறேன். இதுக்கு ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் காலிஃப்ளவர் பீசஸை மெதுவாக போடுங்க. காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டாதீங்க. மீடியம் ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இதுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த கலர் வரும். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயில இருந்து எடுத்துருங்க.
ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஒரு அகல பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் 3 பல் பூண்டு பொடியை நறுக்கினது, 1 துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது போட்டு வதக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி போடுறேன். 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. ஒரு பச்சை குடமிளகாய் சின்ன துண்டுகளை கட் பண்ணி போடுறேன். ரெண்டு நிமிஷத்துக்கு காய்கறிகளை வதக்குங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சாதத்தோட அளவை பொறுத்து எக்ஸ்ட்ரா சோயா சாஸோ இல்லைன்னா சில்லி சாஸோ போட்டுக்கோங்க. வேக வச்ச சாதத்தை போடுங்க. நான் லாங் கிரெயின் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன். சாதம் உடஞ்சிராம மிக்ஸ் பண்ணுங்க. டேஸ்ட் செக் பண்ணுங்க. ஏதாவது சாஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. நல்ல கிரன்ச்சுக்காக பொடியை நறுக்கின வெங்காயத்தால் மிக்ஸ் பண்ணுறேன். கடைசியாக பொரிச்சு காலிஃப்ளவர் துண்டுகளை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதோட கொஞ்சம் கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி தனியாக வச்சுருங்க. அடுத்து நம்ம காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க. தண்ணி நல்லா சூடானதும் காலிஃப்ளவரை போடுறேன். 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு காலிஃப்ளவரை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்து காலிஃப்ளவர் 65க்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் கடலை மாவு போடுறேன். அடுத்து 1/2 கப் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேருங்க. அரிசி மாவு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்க சேர்க்க வேண்டாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் சரியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். அடுத்து கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. மாவு ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. காலிஃப்ளவரை பர்ஃபெக்டாக கோட் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெயில இருந்து எடுத்துட்டு தனியா வச்சிருங்க. அடுத்து ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது ஒரு நல்ல ரிச்சான கலர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து பொரிச்ச காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாமே இதில் சேர்த்து சாஸ் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக கொஞ்சமாக பொரிச்ச கருவேப்பிலை அப்புறம் பொரிச்ச பச்சை மிளகாய் சேருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, காலிஃப்ளவர் சாஸஸில் நல்லா கோட்டாக இருக்கு. இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமான காலிஃப்ளவர் ரெசிபீஸ் பார்த்தீங்க, ஒன்றுமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸ் இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.